வணக்கம் மக்களே, இது உங்கள் வேலூர் யைடஸ் சேனல். தம்ப்நெயிலும் டைட்டாலும் பார்த்துட்டு வந்து இருப்பீங்க. வேலூர்ல இருந்து திருவண்ணாமலைக்கு பஸ்ல தான் போயிட்டே இருக்கோம். வேலூர்ல எங்க இருந்தாலும் புது பஸ் ஸ்டாண்டு வந்துருங்க மக்களே. 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை வேலூர்ல இருந்து திருவண்ணாமலைக்கு பஸ் இருக்கு. பஸ் டிக்கெட் ரூ. 85 வாங்குறாங்க. அதாவது திருப்பதியில் இருந்து வார பஸ்லையும் திருச்சி கும்பகோணம் தூரமாக போகிற பஸ்ஸின் டிக்கெட் விலை. சாதாரண பஸ்ஸில் வேலூரில் இருந்து திருவண்ணாமலை போறதுக்கு ரூ. 58 டிக்கெட் மட்டும்தான். 2 மணி நேரத்துல வேலூர்ல இருந்து திருவண்ணாமலைக்கு போய் சேர்ந்துட்டோம். பஸ் ஸ்டாண்டிலிருந்து கோயிலுக்கு 1/2 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்கு. நடந்து போகிறவர்கள் நடந்து செல்லலாம், நடக்க முடியாதவர்கள் ஆட்டோவில பேரம் பேசி கோவிலுக்கு செல்லலாம். இது சிவபெருமானின் பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாகும். இத்தலத்தில்தான் மாணிக்கவாசகர் திருவெம்பாவை பாடினார். திருத்தலத்தில் கார்த்திகை தீபம், கிரிவலம் மற்றும் சிவராத்திரி சிறப்பு மிக்கது. கோயில்கிட்ட போன உடனே முதலில் ரெட்டை பிள்ளையார் கோயில் இருக்கு. அவரை வணங்கிவிட்டு அதுக்கப்புறம் ராஜகோபுரம் வழியாக உள்ளே சென்றவுடன் முருகரையும் நந்தியும் வணங்கிவிட்டு டைமிங் காலை 5:30 இருந்து இரவு 8:30 மணி வரைக்கும் கோவில் திறந்திருக்கும். சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் விடுமுறை மற்றும் பௌர்ணமி நாட்களில் டைமிங் வேறுபடும். இது ரூ. 50 தரிசன வழி. இது ஃப்ரீ தரிசன வழி. நான் இன்னைக்கு ஃப்ரீ தரிசன வழியில தான் போகப் போகிறேன். இன்று மக்கள் கூட்டம் கம்மியாக இருந்ததால் நான் 15 நிமிடங்களில் அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனை தரிசித்துவிட்டு வெளியே வந்தவுடனே எதிரில் கட்டண பிரசாத கூடம் இருக்கும். கோயில் உள்ளே பாத்ரூம் வசதிகள், குடிநீர் வசதிகள் இருக்கின்றன. குளத்திற்கு பக்கத்தில் இலவச அன்னதானம் கூடம் இருக்கும். இலவச டோக்கன் வாங்கிக் கொண்டு மதிய உணவு சாப்பிடலாம். டைமிங் 11 மணியில இருந்து 1 மணி வரைக்கும், இரவு 7 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் திறந்திருக்கும். வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு வந்துருங்க மக்களே. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. வணக்கம்.